பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 73வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையை கவனியுங்கள். தாவீது சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறதுனால நீர் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் பயப்படுகிற காரியத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, சங்கீதம் 63வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்க வேண்டுமேயானால் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து பாருங்க. நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அவைகளின் நடுவே நீங்கள் கர்த்தரை நிறுத்தும் பொழுது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையதாய் மாறுகிறது. நீங்க எப்போ தேவனிடத்தில் உங்க பிரச்சனைகளை கொடுக்கிறீர்களோ அப்பொழுது அந்த காரியத்தை அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்யும் போது பிரைஸ் தி லார்ட், அதில் நீங்க ஜெயத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் அந்த நுகத்தை சுமக்கிற, அதை என்னிடத்தில் கொடுத்து விடு அப்படிங்கிறாரு. ஏங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, முதலாவது தேங்க்யூ லார்ட், அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆத்துமா அவரை பற்றி இருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காரியத்திற்கும் அவரை முன்பாக நிறுத்துங்க. அப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, சங்கீதம் 23:4 வாசித்து பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை தேற்றுதர நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்கும் எந்த சூழ்நிலையிலையும் கண்டு நீங்கள் பயப்படாமல் தேவனை மட்டும் சார்ந்துருங்க. ஜெயம் உங்களுடையது. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால
ஆண்டவரே, இந்த கால வேளையில் நான் உம்மோடு இருக்கிறேன்ப்பா, நான் உம்மோடு இருக்கிறேன்ப்பா. என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. என் ஆத்துமா உம்மையே பற்றி இருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையில் நான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் அவர்களை பிடித்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.